நாம் எல்லாம் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமது சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்கும்படி இந்த ஓய்வு நாளிலே எங்களை கூட்டி சேர்த்தபடினால் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகமே ஒருவேளை ஸ்தம்பித்து போயிருக்கலாம். தேவன் தமது பிள்ளைகளுக்கு ஓய்வு நாளை கொடுத்து உமக்கென்று பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி கட்டளையாய் கொடுத்த அந்த நாளை ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் நாங்கள் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் இணைவதற்கு நல்ல கிருபைகளை தந்தீங்கப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் ஆராதனை வேளைகளிலே உம்முடைய பிரசன்னம் விளங்குவதாக, உம்முடைய வல்லமை விளங்குவதாக, உம்முடைய வாக்கு விளங்குவதாக. கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பாடுவோமா? எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். எல்லாம் சொல்லுவோமா? கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய இயேசு நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமானவர், அவர் நமக்கு போதுமானவர். இந்த காலை நேரத்தில் இயேசுவை நீ துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உன் அறைகளை நிரப்புவதாக, உன் இருதயங்களை நிரப்புவதாக. கண்களை மூடி வாய்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, Lord. We praise you, Lord. Amen. Hallelujah, 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 hallelujah. Ribadara bari biri biri bara bala bashandara ira idrandara. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவிற்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவிற்கே. தூய ஆவியே உம
உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவிற்கே. துதி ஆராதனை அப்பாவிற்கே. கரங்களை உயர்த்தி. துதி ஆராதனை அப்பாவிற்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதி ஆராதனை அப்பாவிற்கே. ஆராதனை நாயகனே, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்களேன் வாய்களை திறந்து. நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரையா. சொல்லுங்க வாய்களை திறந்து. அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். கைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே. ஆராதிப்போ, நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கரங்களை உயர்த்தி. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவ கரம் நம்மோடு கூட இருந்தா ஆமென், எந்த ஆமென் பிரச்சனைகளையும் தாண்டி நீ கடந்து போக முடியும். தேவ சமூகம் உன்னோடு கூட இருந்தா ஒரு வல்லமையும் உன்னை பற்றாது, அண்டாது. கர்த்தர் உனக்கு உன்னை விடுவித்து உன்னை காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவ பிரசன்னத்தை உணருங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவ பிரசன்னத்தை உணருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன் கஷ்டங்கள், உன் ஆமென் எல்லா இக்கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை நேர் பாதையிலே நடத்தி உன்னை நிச்சயமான ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்துகிறவர். ஓ ஹல்லேலூயா. உறுதியான கன்மலை அவரே, உறுதியான கன்மலை அவரே. திட அஸ்திபாரம் உள்ள நகரத்தை உனக்கும் எனக்கும் கட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவா உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா. தேவா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்வோமா. தேவா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்வோமா. நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்வோமா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது, நீ விடுதலையோடு ஜெபிக்கும் பொழுது உன் வியாதி உன்னை விட்டு விலகும், உன் பிரச்சனை உன்னை விட்டு விலகும், உன்
எல்லாருக்கும் எல்லாமுமாய் ஆண்டவரே இருப்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுபவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுமையாய் ஆட்கொண்டு வழி நடத்தும். எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வேத புஸ்தகத்தை கரங்களில் எடுப்போமா? ஆமென். சங்கீதம் 64. சங்கீதம் 64. சங்கீதங்களின் புஸ்தகம் 64. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவர்களை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போனார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1-2 வசனங்களிலே தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தா பயம் பயம், இதை தொடாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, இல்லை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருக்குமா, இல்லை எப்படிதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை சத்ரு நமக்குள்ள விதைக்க நினைக்கிறான். ஆண்டவருடைய மனுஷன் அங்கே கேட்கிறது, என் பிராணனை காத்தருளும், இந்த பயத்தை நீக்கிவிடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைகள், இல்லை அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கு என்னை, ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். இந்த நேரத்தில் தான் அக்கிரமக்காரர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்திய தேசத்துக்கு விரோதமாக ஒரு சைடில் சீனா, இன்னொரு சைடில் நேபாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி மற்றொரு பகுதியில் பாகிஸ்தான் எல்லையில் அத்துமீறுகிற ஒரு அனுபவம். அவங்க என்னென்னமோ செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் காத்து வழி நடத்துகிறவர் யார்? நம்முடைய தேவன் மாத்திரமே. ஆமென். நம்முடைய தேவன் தான் நமக்கு, ஆமென், நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய பிராணனை காக்கிறவர். அல்லேலூயா. கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார். என்ன செய்யணும்? நீதிமான்களே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் நீங்கள் அவரை நம்பணும். எப்படி நம்பணும்? இந்த பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென். இந்த சங்கீதத்தின் முகாந்திரம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீ ஆண்டவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நீதிமான்களே, நீங்கள் அவரை நம்புங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சங்கீத பூதிக்காய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, 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 praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை நாம் பாடும் பொழுது ஆண்டவருக்கென்றும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றும் நாம் காணிக்கைகளை செலுத்தலாம். Praise the Lord. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
ஆராதனை அப்பாவிற்கே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் கண்களை மூடுவோமா? இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பலனை தருவாராக. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. பேசுவதற்காக நம்ம கண்களை மூடி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஆமென் திருப்பி, ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களை தொடும்போது, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை தொடும் பொழுது ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா திருப்தி அடையணும், எங்களுடைய ஆவியில நாங்கள் பலன் அடையணும், எங்கள் சரீரத்தில் நாங்கள் உயிரடையணும். அந்த வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பித்தார். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லாக்டவுன் நாட்கள்ல காரியங்கள்லாம் பார்க்கும்போது இது இன்னும் அக்டோபர் நவம்பர் மாதம் வரையிலும் தொடரும் அப்படின்னு இணையதளங்கள் மற்றும் ஊடகங்கள் இவைகளின் வழியாய் நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இவைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ முடியுமா, நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாயிருக்கும் என்று நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்புகிறது. தேவன் தமது பிள்ளைகளை அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார், அவர்களும் அவருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புகிறவர்களாயிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஐயா, நான் வாழ்வேனா, நான் இருப்பேனா, நான் பிழைப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவருடைய வசனம் உங்களை பலப்படுத்த விரும்புகிறது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. வருத்தம் எங்க பலத்துக்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் பிழைப்போமா, நாங்கள் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, எங்கள் தொழில், எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள், எங்கள் எதிர்காலம் இந்த நோயின் நிமித்தம் நாங்கள் பாதிக்கப்படுவோமா, நாங்கள் பிழைப்போமா, நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று நீங்கள் சிந்திக்கும் வேளையில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆசியாவிலே ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த பவுல் அவன் சொல்லுகிறான், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஒருவேளை தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் நீ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு, ஆண்டவரே நாங்கள் பிழைப்போமா என்கிற ஒரு நம்பிக்கையற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டுகிறவர் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் இவ்விதமா என்னோடு கூட பேசும் பொழுது சொன்னா, அந்த கொரோனா டிசீஸ்ல அந்த
பாடியை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொந்த வீட்டிற்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அடக்கம் பண்றாங்க. ஈமச் சடங்குகளை செய்கிறார்கள். அவங்க முகத்தை கூட பார்க்க முடியல. ஆனால் டாக்டர்ஸ் அந்த அந்திய காலத்துல கடைசி நேரத்துல அவங்க துடித்து போகிறதை அவர்கள் குடும்பத்தாருக்கு வீடியோ கால்ஸ் மூலமா என்ன செய்யறாங்க, காண்பித்து அதை தெரியப்படுத்துகிறார்கள். சிலர் அதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய இருதயம் எல்லாம் கலங்கி போகுது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது, அதையெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் பொழுது, நாம் பிழைப்போமா என்று ஒருவேளை ஒரு பெரிய கேள்வி எழும்பலாம். ஆண்டவர் நம்மை பிழைப்பூட்டுகிறவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரன், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் பிழைக்கும்படி பிதாவாகிய தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். நாம் பிழைப்போமா, நாம் வாழ்வோமா, நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும் என்று ஒருவேளை கேள்விக்குறியாயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த காணொளி காட்சியின் மூலமா உன்னோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறதாவது, ஆண்டவர் உன்னை பிழைக்கும்படி, நீ பிழைத்திருக்கும்படி, நீ சாகாதபடி ஆசீர்வாதமாய் வாழும்படி ஆண்டவர் ஆமென் தமது பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்தில் உனக்கும் எனக்குமாக ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு நற்செய்தி, நீ பிழைப்பாய். இயேசுவால் உன் வாழ்க்கை பிழைப்பூட்டப்படும். நீ இயேசுவால் வாழ்வாய், நீ பிழைப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. You shall live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ நீடித்த நாட்களாய் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து வாழ்வாய். ஆமென். கரங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். ஏன்னா சங்கீதத்தில் நம்ம படிச்சோம் இல்ல, நீதிமான் என்ன செய்கிறான், ஆண்டவருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புகிறான். அல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டுவார். ஒரு காரியம் உங்களை அணுகாது என்பதை நீங்கள் நம்புங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான செவிலியர், அவங்க நல்ல ஒரு சகோதரி, அவங்க போய் நல்ல ஒரு சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோசியல் சர்வீஸ்னா அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்ல நல்ல தைரியமாய் ஊக்கமாய் போய் அவங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அவர்களுக்கு ஜுரம் வந்தபடியினால, அந்த ஜுரத்தினால அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. சரி, சாதாரண ஜுரம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2-3 நாள் ஆன பிறகு அவங்களுடைய ஸ்மெல், அந்த ஸ்மெல் பண்ற அந்த தன்மை எல்லாம் என்ன செய்தது, அவயவங்கள் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனது போல இருந்தது. அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல் அந்த நோயாளிகளை எல்லாம் பார்க்க அவர்கள் செல்லும் பொழுது அவங்க COVID-19 இந்த டெஸ்ட் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஈவினிங் அவங்க டியூட்டியை விட்டு வெளியில வரும் பொழுது அங்க சொன்னாங்க, உங்களுக்கு COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உடனே அவங்க பயப்படல. ஆண்டவருடைய நாமத்தினால அந்த பயத்தை என்ன செய்தார்கள், ஆமென், கடிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்குள் இருக்கிறதை நம்பினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைய 14 நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் குவாரண்டைன் பண்ணப்பட்டு அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வீடு திரும்பி இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஆமென் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். இதை நான் ஏன் சாட்சியாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தமது ஜனங்களை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை பிழைக்க செய்வார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அன்பான சகோதரன் உண்டு. தன்னுடைய ஒரு மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த மார்க்கெட்லே வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து அங்கே இருந்ததுனால அங்க இருந்த வியாபார தொழில் நுட்பங்கள் எல்லாம் அவருக்கு நல்ல துல்லியமாய் தெரியும். ஆனால் ஒரு நாள் அந்த ஹோல் மார்க்கெட்டும் வேறு இடத்திற்கு கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னா இடம் மாற்றம் செய்தது. அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது.
அசைக்கப்பட்டது. என்ன செய்வோமோ, அடுத்தது நான் என்ன பிழைப்பேனோ, எப்படி பிழைப்பேனோ, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று சொல்லி ஆமென் அந்த தேவ மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் அப்படி யோசிச்சு ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது ஒரு வார்த்தை அவருக்கு நினைவு வந்தது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைய இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வாழ்வாதாரத்தை இழந்து, வேலையை இழந்து, தொழிலை இழந்து, வருமானம் இல்லாமல், சரீரத்தில் சுகவீனத்தோடு, சில நேரத்தில் உங்க அக்கம் பக்கத்தில் அந்த COVID-19 தாக்குதல் இருப்பதை பார்த்து சில நேரத்தில் அதனால நமக்கு ஒரு பயம் உண்டாகி நம்முடைய வாழ்க்கை நம்ம பிழைப்போமா, ஆமென், சற்றே தப்புவோமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் திட்டமாய் சொல்லுகிறார், நீ பிழைப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு சகோதரனை குறித்து நான் இன்றைக்கு சாட்சி சொல்லணும்னா, ஆண்டவர் வேற லைனுக்கு கொண்டு போனாரு. அவர் அறியாத தொழில், அவருக்கு புரியாத தொழில் ஆண்டவர் அவருக்கு கொண்டு போனாரு. அவருக்கு பல மனிதர்களை சகாயம் உண்டு பண்ணும்படி செய்ய வைத்தார். அவரை இன்றைக்கு வேற தொழில், அவருக்கு தெரியாத ஒரு தொழில்ல ஆமென் போய் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரை நம்புவதை அந்த மனிதன் விடவே இல்லை. இன்றைக்கு இந்த காணொளி காட்சியை பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, தேவ சப்தத்தை கேட்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவரை நீ நம்பு. உன் தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உன்னை பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, ஆண்டவர் உன்னை பிழைக்க வைக்கணும்னு சொன்னா நீங்க எப்படி நடக்கணும், அதுதான் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு வேகமா கடந்து போகிறோம். நம்பர் 1, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரோமன்ஸ் சாப்டர் 1 verses 17 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று, நீதிமான் பிழைப்பான் என்று. அல்லேலூயா. அப்போ முதலாவது, எப்படி ஆண்டவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உன்னை ஆசீர்வதிப்பார், எப்படி நீ உயிரோடு இருப்பார், எப்படி நீ எல்லா காரியத்திலும் மறுபடியும் மீண்டு எழுவாக, எப்படி நீ பிழைக்க முடியும் என்று சொன்னால், நம்பர் 1, உன் வாழ்க்கையில ஆணித்தனமான ஒரு விசுவாசம், நம்பிக்கை வேண்டும். அல்லேலூயா. மண்ணில் இருந்தும் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்க முடியும். மண்ணான மனிதனை ஆண்டவர் ஒரு பொம்மையை போல வணைந்தருளி அவனை ஜீவ ஆத்மாவாக ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்க முடியுமே. ஆனால் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும், என்னை பிழைப்பூட்ட முடியும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் எனக்காக வழியை இயேசு ஆயத்தப்படுத்த முடியும் என்று நீ நம்பி விசுவாசித்து நீ ஆமென் வாழ்ந்தால் ஆண்டவர் உன்னை பிழைக்க செய்வார். ஆமென். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவைகளை வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக மற்றவன் போய் விசுவாசிக்க முடியாது, உனக்காக மற்றவர்கள் போய் வேண்டுதல் செய்ய முடியாது. உன்னுடைய பசிக்காக மற்றவர்கள் சாப்பிட்டால் அவர்களுடைய ஆமென் உன்னுடைய பசி தீராது. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ நம்ப வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். அசைவுறாத ஒரு நம்பிக்கையிலே நீ இயேசுவின் பேரில் இருக்கிற அந்த பற்றுதலிலே நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மலரும், உன் வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவ வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைய நம்பிக்கை வேணும். நம்முடைய வாழ்க்கை ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உயிரடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், கர்த்தரை தேடணும். அப்படிதான் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்க அப்பொழுது. சிலர்லாம் வாழ்க்கையில இயேசப்பாவை தேடுறதே இல்லை. இயேசு என்கிற இரட்சகர் உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்பதை நம்புகிறதே இல்லை. ஆண்டவரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேளையில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆமென், அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை. என் தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற விட்டாலும் சரி, என் தேவன் என்னை ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. என்னை பிழைப்பூட்ட வல்லவர். உன் விசுவாசத்தினாலே நீ பிழைப்பாய். அல்லேலூயா. உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? இயேசு என் வீட்டில் வந்துட்டாரு, என்னோடு கூட வாசம் பண்றாரு, என்னோடு கூட இருக்கிறாரு, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இல்ல, நான் செய்வதெல்லாம். நீங்க நீதிமானா இருந்தா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, நீங்க ஆண்டவருக்காக உண்மையா வாழ்கிறவங்களா இருந்தா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது, நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் சொல்றேன், இந்த பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சி அடையலாம், ஆனா ஆண்டவர் சாமின் ஐஸ்வர்ய சம்பன்னர், உங்களை எப்படி ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நடாத தோட்டத்தின் கனியை நீ புசிப்பாக, நடாத ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிப்பாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு. ஐயா, நான் எப்படி பிழைப்பேன் என்று நம்பிக்கையற்று இருக்கிறேன். ஆனால் ஆமென் ஹல்லேலூயா, என் இயேசுவின் மேல கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நீங்க அவரை தேடி அவரை பிடிச்சு பாருங்க. உன் வாழ்வாதாரத்தை தலைகீழ மாத்தி, உலகத்துக்கு வேணா வித்தியாசமா இருக்கலாம், உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலாம், ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், வாசியுங்களேன். உபாகமம் 33:6 ரூபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ரூபன் சாகாமல் பிழைப்பான். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த கொரோனானால ஆண்டவருடைய ஜனம் அப்படியே அழிஞ்சிடும். இல்ல, பார்வோன் கூட நினைச்சான். என்ன நினைச்சான்? பார்வோன் என்ன நினைச்சான்? சொல்லுங்க. பார்வோன் என்ன நினைச்சான்? மருத்துவச்சிகிட்ட சொல்லி நல்ல டெக்னிக்கலா வஞ்சகமா செயல்பட்டா அவங்க என்ன செய்வாங்க? நல்ல பிள்ளை, அவங்க சந்ததி எல்லாம் அழிந்து விடும், அவங்களை ஈஸியா நம்ம சிறைப்படுத்தி நமக்கு அடிமைகளாய் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்வோன் நினைத்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ திட்டம் அதுவல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், ரூபன் சாவதில்லை. அல்லேலூயா. சாமாமல் பிழைப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் சாமாமல் பிழைப்பார்கள். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? ஆண்டவர் அவர்களை பலுகி பெருக செய்யும்படி. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உன் ஆசீர்வாதம், நீ கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையானால் ஆண்டவர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். ஆமென். நீ விசுவாசித்து விதை நட்டால் அது 100 மடங்கு பலனை தரும். ஆமென். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். ஆண்டவருடைய வசனத்தை நீ உறுதியாய் நம்பு. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைய சுகர், பிபி, ஆமன், பயங்கரமான பிரச்சனைகள், சரீரத்துல கேன்சர், இல்லையா, பயங்கரமான கிட்னி ப்ராப்ளம், இப்படி பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த டிவியில போட்டு போட்டு காட்டுறாங்க, இப்படிப்பட்ட ஆட்களை தான் சீக்கிரமா இந்த கொரோனா தொற்றும். ஐயா, நான் என்ன செய்வேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அலறிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து திட்டமாய் சொல்றாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. அதுக்கு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு காக்கிறார். எப்படி காக்கிறாருங்க? சொல்லுங்க. எப்படி காக்கிறாரு? முத்திரை போட்டு காக்கிறார். அல்லேலூயா. இல்ல, நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில போகணும்னா இ பாஸ் வேணும், அந்த முத்திரை வேணும், அப்படிதானே? அந்த கவர்மெண்ட் கொடுக்கணும், உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும், நீங்க போகலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி முத்திரை போட்டாதான் வெளியில போக முடியும், வர முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட முத்திரையை போட்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா என்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு ராஜாவுக்கு ஒரு சரீரத்தில் பலவீனம்
பலவீனம் ஏற்பட்டது. ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, ஐயா உன் வாழ்க்கை முடிய போது, அதனால நீ எல்லா காரியத்தையும் என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அவனிடத்தில் சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அந்த முதலாம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு ஆமென் முதுகிலே ஒரு பிளவு, ராஜ பிளவுன்னு சொல்லுவாங்க. அது வந்தவங்க உயிரோடு தப்ப முடியாது. அவங்க வாழ்க்கையில அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேன்சருடைய ஒரு தோற்றம் அப்படின்னு கூட இன்றைய வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே கவனியுங்கள், ஒருவேளை கேன்சர்னே வையுங்களேன், அந்த முதுகுல அவங்க தூங்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது, 24 மணி நேரம் சரீரத்தில் பலவீனம் பலவீனம் பலவீனம். அந்த ராஜ பிளவினாலே அவர் பாதிக்கப்பட்டு அவர் இருக்கிறார். அங்கே நடக்கிறது என்ன? அந்த எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசியுங்கள். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள், அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை அவர்கள் கொண்டு வந்து மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறேனே, நான் எப்படி பிழைப்பேன்? என் வாழ்க்கை எப்படி முடியும்? நான் கொரோனாவினால செத்துடுவேனா? நான் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமா? ஐயோ நான் என்ன செய்வேன் என்று நீ நினைக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, இது தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவோடு கூட ஆண்டவர் பேசி அந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார். அவன் அத்திப்பழ அடையின் அந்த அடையை எடுத்துட்டு வர சொல்லி அந்த பிளவிலே போட வைத்த உடனே அவன் சுகம் அடைகிறான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. உன் மாம்ச பலவீனத்தை மாற்றுவதற்கு இயேசுவின் வார்த்தை ஒன்று மாத்திரம் உனக்கு போதும் என்பதை நீ தெரிந்து கொள்வாயாக. அல்லேலூயா. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு, இந்த தேவ வசனத்தினாலே, நீ கையில் வைத்திருக்கிற இந்த வேத வசனத்தினாலே ஆண்டவர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவா, உன் வேதனைகள் உன்னை விட்டு நீங்கோ. வாசியுங்கள். ஆமென். உபாகமம் 8:3 வாசிக்கும் போது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் அங்கே இயேசுநாதர் கோட் பண்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு தேவ வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கலங்காதே. உன் சரீரத்தின் வியாதியை குறித்து நீ சிந்தித்து பயந்து போகாதே. உன் பலவீனத்தை கண்டு நீ அஞ்சாதே. உன் இயேசு உனக்காக தமது வார்த்தை அனுப்பி உனக்கு சுகத்தை அருளுகிறவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல வருகிறார், ஆண்டவர் தமது கையை நீட்டி தொடும் பொழுது அங்கே ஒரு சுகம் உண்டாகிறது. ஆண்டவர் சுகத்தை அருளுகிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த காலை நேரத்தில் நீ ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் அது உன்னை என்ன செய்யாது, பலவீனப்படுத்தாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை காத்து வழி நடத்தும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. டாக்டர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிற சில ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப கவனிப்பாங்க. கடைசியில் அவங்க படிச்சிருக்கிற அந்த வைத்தியம் அவங்களை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அவங்க படிச்சிருக்கிற அந்த காரியம் அவங்களுக்கு என்ன செய்யாது, நன்மையை கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் அவங்க சொல்லுவாங்க,
கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி ஒருத்தன் வழியில வரான்னு சொன்னா இட்ஸ் a miracle அப்படின்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த மிராக்கிளை தான் உனக்கு செய்ய விரும்புகிறார். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் காண்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு மிராக்கிளஸ் காடா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எந்த காலத்திற்கும் எந்த நேரத்திற்கும் அவர் உனக்கு அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பிழைப்பாய், உன்னை ஒன்று அண்டாது. கர்த்தர் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படிக்கு தேவாலயத்திலே போய் தங்குவானோ? நான் போவதில்லை என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனியுங்கள். இவன் சொல்றது என்ன தெரியுமா? என்ன போன்றவன் ஓடி போவானா, பின்முதுகு காட்டுவானா? அப்படிலாம் இல்லை. நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன், ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பசியோ கஷ்டமோ ஏதோ எதிராளிகளுடைய சூழ்ச்சியோ ஒன்றும் என்னை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன போன்றவன் தேவாலயத்தில் போய் பதுங்கி கொள்வானா? ஏன் பதுங்குறான்? ஒரு மனுஷன் ஏன் பதுங்குறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தேவாலயம் என்பது அங்கே பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்தின் கொம்புகளை எந்த ஒரு மனிதன் போய் பற்றி கொள்ளுகிறானோ அவனை கொலை செய்யவே முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் அவன் அதை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி பிடிச்சிக்கிறானோ, அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் ஒருத்தனும் அவனை கொலை செய்யறதுக்கோ ஒருத்தனும் அவனை தண்டிக்கிறதுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேவாலயத்தில் போய் அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிக்கிறவன் பிழைத்து கொள்கிறான். அல்லேலூயா. ஆலயங்கள் இன்றைக்கு திறக்கப்படவில்லை. ஆலயங்கள் இன்றைக்கு இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாலயத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் தங்குகிற ஆலயம் நாமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையை எழுத்துக்குறைய பிரகாரம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய சபையிலே ஆராதிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பலனும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய பிழைப்பும் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. நான் சொல்றது இப்ப உங்களுக்கு வழங்குதா? ஆமென். நெகேமியாவின் புஸ்தகத்துல அவன் போய் நான் தேவாலயத்துல பதுங்கணும்னு அவசியம் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஒன்றும் குற்றமும் செய்யலைன்ற போல சொல்றான். ஆனா தேவாலயத்துல என்ன இருக்கு? பிழைப்பு உண்டு. அல்லேலூயா. உனக்கு ஆமென் ரட்சிப்பு உண்டு, உனக்கு ஜீவன் உண்டு. தேவாலயத்துல தான் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேவ சமூகத்துக்கு வர முடியலையேன்னு நீ கலங்காத. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ ஜனங்களோடு என்னால ஆராதிக்க முடியலையே நீ யோசிக்காத. இந்த காணொளி காட்சியின் மூலமா நீ இருக்கிற இடத்துல, உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தேவனை பற்றி கொண்டு ஒரே ஏக சிந்தை உள்ளவளாய், ஏக சிந்தை உள்ளவனாய் தேவனை நீ பற்றி ஆராதிப்பாயானால் ஆண்டவர் உன் நடுவே இருக்கிறார். சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போகும். தேவாலயம் திறக்கப்படும். தேவனுடைய ஜனங்கள் மத்தியில நீ தேவனை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஒரு பிழைப்பு உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரம் சொல்லும், ஐயோ இந்த கொரோனா காலத்துல நீ இப்படி பண்ணாத, அது செய்யாத, அது பண்ணாதன்னு சொல்லும். ஆனா ஆவி சொல்லும், ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனா மாம்சமோ பலவீனமானது. மாம்சம் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும், ஆவி நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆவியில் இருக்கிற அந்த உற்சாகம் மாம்சத்தில் இருக்கும் என்று நாம் சொல்ல இயலாது. தேவ பிள்ளைகளை, மாம்சமானவர்களாகிய நாம் சில நேரத்தில் சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுகிறோம். ஆமென். அப்படித்தானே? சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுகிறோம். நீ அஞ்சாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ மாம்சத்தின்படி நடந்தா என்ன செய்வ? சாவ.
ஆனா ஆவியின்படி நடந்தா நீ வாழ்வ. அல்லேலூயா. நீ ஆவியின்படி வாழ்ந்தால், ஆவியின்படி நடந்தால் நீ பிழைப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன இந்த ஆவி மாம்சம் அப்படின்னு சொல்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளை, மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது அல்லவா? அவை எல்லாவற்றையும் சிலுவையில் நீங்கள் அறைந்து விட்டால் கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்வார். அல்லேலூயா. அதுதான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்படும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், சிலுவையிலே அறையப்பட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை மகிமை மகிமை. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ சிலுவையில் அறையப்பட்ட அந்த வாழ்க்கை உனக்கு இருக்கும்னா, உன் மாம்ச சிந்தை எல்லாம் இயேசுவோடு கூட அறையப்பட்ட அந்த சிந்தை உனக்கு இருக்கும்னு சொன்னா, ஆண்டவர் ஆவியிலே உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை ஆத்மாவிலே ஆமென் பலனை கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். கலாத்தியர் 5:25 நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுவாரு, நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். நீ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லுகிற தேவ சபையே, ஆண்டவரால நீ நடத்தப்படணும்னு சொன்னா, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை நீ வெளிப்படுத்தணும்னு சொன்னா, வசனம் சொல்லுது, அந்த ஆவியானவரால் நீ என்ன செய்யப்படுவாய்? பிழைப்பாய். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஒன்றும் என்னை அணுகாது, ஒரு தீங்கும் என்னை அணுகாது. அல்லேலூயா. இந்த ஆவியில நடத்தப்படுறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆமென். உலக வழிபாடுக்கு செத்தவங்க. உலக வழிபாடுக்கு சொல்லுங்க, உலக வழிபாடுக்கு செத்தவங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இன்று உலக வழக்கத்தின்படி சிலர் பிழைக்க நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை வாசியுங்கள். ஆமென். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், இதுல சிலுவையில் என்னதெல்லாம் அடிக்கணும்? மாம்சத்தை மட்டுமல்ல, உலகத்தின் வழிபாடுகளையும் என்ன செய்யணும்? வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். அல்லேலூயா. உலகத்தின் வழிபாடுகளுக்கும் என்னது? செத்து போயிடணும். அப்பதான் ஆவி உயிரோடு இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆவி உலக மனுஷன் சொல்லுவான், நல்ல நேரம் பாருங்க, கெட்ட நேரம் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யமகண்டம் பாருங்க, இல்லை அதை பாருங்க, இதை பாருங்கன்னு சொல்லுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும், எல்லாம் ஆண்டவர் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. முதலாம் நாளை உண்டாக்கினார், சிருஷ்டிகளை உண்டாக்கினார், அது நல்லது என்று கண்டார். 2ஆம் நாளை உண்டாக்கினார், அந்த 2ஆம் நாளிலே சில சிருஷ்டிப்பை உண்டு பண்ணினார், அது நல்லது என்று கண்டார். மாத பிறப்பா இருக்கட்டும், அது ராகு காலமா இருக்கட்டும், அது அமாவாசையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எந்த நாளும் எந்த நேரமோ கர்த்தருக்கென்று காலத்தை பிரயோஜனம் பண்ணி கொள்ளுகிறவன் அவன் பாக்கியவான். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தருக்குன்னு நீங்க பிரயோஜனம் பண்ணி பாருங்க, பிரயோஜனப்படுத்தி பாருங்க, எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இல்ல உலக வழக்கம் சொல்லும், இதை பண்ணாதீங்க, இது நீங்க கெட்ட நேரத்துல ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த காரியம் இப்படி நடந்தது. இது ராவு காலத்துல ஆரம்பிச்சீங்க, நல்ல நேரத்துல போங்க, இந்த நேரத்துல கிளம்பி அந்த காரியத்துக்காக போங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து எத்தனையோ கல்யாணம் நடக்குது, எல்லாம் நல்லாவா இருக்கிறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி இல்லை ஐயா, எல்லாம் இயேசு நல்ல நேரம் நல்லதாக தான் கண்டிருக்கிறார். நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவு யமகண்டம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் எல்லா நேரத்தையும் கர்த்தருக்கென்று நல்லதாகவே படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமா, உலக வழக்கம், உலகக்காரன் உலகத்தான் சொல்றாங்க, இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும். இல்லை, ஒரு வீடு கட்டும் பொழுது பூமி பூஜை போடணும், ஒரு வாசக்கால் வைக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்யணும். உலக வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அந்த ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. அந்த உலக வழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு நீ இயேசுவின் ஆவியின் வல்லமைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. வேத வசனத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்துப்பா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, நீ பிழைப்பாய்.
அல்லேலூயா. உலகம் வேணா இவைகளை பார்த்து கொண்டு அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகலாம். நீ ஆவியின்படி பிழைக்கிற நபராய் இருப்பாயானால் உனக்கு எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தின்படியாய் நடந்தால், வாசியுங்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது முதலாம் நிருபம், ஆமென், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் ஆண்டவர் அவனை பிழைக்க செய்வார். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். நம்ம போடுற சானிடைசர் எல்லாம் சும்மா செகண்டரி, முதலாவது தேவனுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. நீ நம்புகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. இந்த பூமியை வானத்தையும் உண்டு பண்ணினவர், உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவர், உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படி, உன்னையும் என்னையும் பிழைப்பூட்டும்படி இந்த காலை நேரத்தில் இயேசு உன்னோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அதற்காக தான் அனுப்பினார். அல்லேலூயா. நான் எப்படி பிழைப்பேன், நான் எப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் இயேசு உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை பிழைக்க செய்து உன்னை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. ஆமென். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அதுக்கு நீங்க என்ன எப்படி இருக்கணும்? மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, சிலுவையில் அறையப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கணும். ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. மாம்சத்தின்படி மாம்ச இச்சைக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்தால் சாவீர்கள். கவனியுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல நீங்கள் வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டுவார், நீங்கள் வாழ்வீர்கள். கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென் என்று. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆமென். என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இயேசு என்னை வழி நடத்துவார் என்று சொல்லுங்கள். ஆமென். முழங்கால் படியிடலாமா? காலை நேரத்தில் ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலை நேரத்தில் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப சமயம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மரித்து நீங்கள் ஆமென் மாம்சத்திற்கு செத்து நீங்கள் ஆவியில பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க உங்களை. ஆண்டவரே, என்னை இந்த காலை வேளையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆமே, பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்றவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தப்புவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. இப்பவே நாங்கள் கடன் வாங்கி தான் எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்பவே நாங்க ஆண்டவரே, ஆமா, மற்றவர்கள் உதவி செய்து தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை எப்ப மலரோன்னு தெரியல, என்னுடைய கையின் கிரியைகள் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும் எனக்கு தெரியல அப்படின்னு ஒருவேளை நீ கண்ணீரோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன்னா, கவலைப்படாத மகளே, கவலைப்படாத மகனே, நான் உனக்கு பிழைப்பை தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை உயிரோடு வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ சாவதில்லை, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உன்னை திருவுளம் பற்றுகிறார். தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு தேவனுடைய சபையே, இயேசுவினிடத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி உங்களை இயேசப்பாவுடைய சன்னிதானத்தில் சரண்டர் பண்ணுங்க. நான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசப்பா, அருமையான உம்முடைய மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட தெளிவாய் பேசி நம்முடைய வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள அந்த ஆண்டவரே மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே ஆவியின் கிரியைகள் எங்களுக்குள்ளே, ஆவியின் செய்கைகள் எங்களுக்குள்ளே பெருகுவதாக. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, நாங்க விசுவாசிச்சு நடக்கணும். ஆண்டவரே, உம்மை நாங்க நம்புறோம் சுவாமி, உம்மை நாங்க பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆமா, எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க பயப்படுறதை விட ஆண்டவரே, நீங்க எங்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, எங்களை வாழ வைக்கிற தெய்வம் பிதாவாகிய தேவன் எங்களை பிழைக்கும்படிக்கு, ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு எங்களுக்காக அனுப்பினார்.
என்பதை நாங்கள் இந்த காலை நேரத்தில் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களை வாழ வைங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை, இந்த தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த காணொளி காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அவங்க குடும்ப வாழ்க்கை தரம் மாறட்டும், பொருளாதாரம் மாறட்டும். கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு கடன் உதவி செய்யத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கை முறை மாறட்டும். ஆசீர்வாதமாயிருக்கட்டும் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே. ஆமென். இந்த நல்ல ஒளி ஆமென் காணொளி காட்சியின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உதவி செய்தீரே, உமக்கு கோடா கோடி நன்றி. எங்களை ஆவியிலே ஒன்றிணைத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டுமே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி காட்சியை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தையும் நன்மையையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியையும் பெருக செய்வாராக. அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற சில வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் என்பதை கீப் அப் பண்ணுவோம். மாஸ்க் போடுங்க. இதெல்லாம் செகண்டரி. முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு, எல்லா திங்குக்கும் உங்களை விலக்கி காப்பாருன்னு நம்புங்க. இவைகளையும் கடைபிடியுங்கள், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அரசாங்கம் சொல்கிற சில கோட்பாடுகளை பின்பற்றுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, உங்களை பிழை பூட்டி உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. அதுதான் உங்களுக்கு பலன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.